பழைய கால இந்தியாவில் மக்கள் இன்று போல பணத்தை பயன்படுத்தவில்லை. அப்போது பண்டமாற்று முறைதான் வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் வயலில் அரிசி விளைவித்தான். அதே கிராமத்தில் சோமு என்ற குயவன் இருந்தான். அவன் மண்பானைகள் செய்தான். ராமுவுக்கு ஒரு பெரிய மண்பானை வேண்டும். ஆனால் சோமுவுக்கு அரிசி தேவைப்பட்டது. அதனால் ராமு சொன்னான், நான் உனக்கு 2 மூட்டை அரிசி தருகிறேன், நீ எனக்கு ஒரு பெரிய மண்பானை கொடு. இப்படிதான் பண்டமாற்று முறை நடந்தது. ஆனால் ஒரு நாள் பிரச்சனை வந்தது. ராமுவுக்கு செருப்பு வேண்டும். அவன் செருப்புக்காரரிடம் போனான். ஆனால் செருப்புக்காரர் சொன்னார், எனக்கு அரிசி வேண்டாம், எனக்கு பால் வேண்டும். ராமு குழம்பிப் போனான். அவனிடம் பால் இல்லை. அவன் முதலில் பால்காரரிடம் சென்று அரிசியை கொடுத்து பாலை வாங்கி பிறகு அதை செருப்புக்காரரிடம் கொடுத்து செருப்பு வாங்க வேண்டிய நிலை வந்தது. மக்கள் யோசித்தார்கள், இப்படி எப்போதும் பொருள் மாற்றிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை கடினமாகிவிடும். அதனால் முதலில் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்களை மதிப்புள்ள பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். சிறிய நாணயங்கள் உருவானது. மௌரியர் காலத்தில் அரசர்கள் அதிகாரப்பூர்வமாக நாணயங்களை வெளியிட்டார்கள். மக்கள் அதை நம்பி பரிமாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். காலம் நகர்ந்தது. பிறகு காகித பணம் வந்தது. காகித நோட்டுகள் எளிதாக எடுத்து செல்ல முடிந்தது. பெரிய தொகை பணத்தையும் சுலபமாக வைத்திருக்க முடிந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்தது. பின்னர் இந்திய அரசு தனது சொந்த நாணயங்களையும் நோட்டுகளையும் வெளியிட்டது. இன்று நாம் UPI, ஆன்லைன் பேமெண்ட், டிஜிட்டல் பணம் வரை வந்திருக்கிறோம். ஆனால் இதன் தொடக்கம் ஒரு விவசாயி அரிசி கொடுத்து மண்பானை வாங்கிய அந்த பண்டமாற்று முறையில்தான்.